அப்போ அந்த ஞானிங்கிற ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வேற ஒரு ப்ராசஸ். அது ரொம்ப அதுக்கு இன்னும் நிறைய தயாராகி நிறைய உழைக்க வேண்டியது ஒரு சூழல் வரும். அது உழைக்க வேண்டியது பயப்பட வேண்டியதில்லை. அது சூட்சமத்தில் இறைவனுக்கும் உங்களுக்கும் நடக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது உங்களை எப்படி வழி நடத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வழி நடத்தும். அப்போ நம்ம பண்ணுற தியானம், கூட்டு தியானம், எல்லாரோடையும் பேசுகிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் பண்ணி ஒன்றிய அதுவே நிரந்தரமானது நிஜமானது அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஒரு பயிற்சிங்கிறது நீங்கள் உட்காரும் போது உங்களை அறியாமலே ஒரு சுவாசத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு வாசல்ல 9 வாசல்களுக்குள்ள ஒரு தன்மையான ஒரு செயல், ஒரு அலைவரிசை உள்ள போகும்போது ஒரு மனிதன் மாற்றத்துக்கான வாய்ப்புகளை சில இடங்கள்ல சில மணி நேரத்துல ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சில அனுபவங்கள் சில பேருக்கு நடக்கும். சில அலைவரிசைகள் சில மனிதர்களுக்குள்ள வருடக்கணக்கா வரும். ஒரு பெரிய மாற்றத்தை அதை ஏற்படுத்தும். அப்ப தியானத்தை முடிச்சுட்டு அவங்க போனோன்னா இயல்பா இருப்பாங்க. அந்த தியானத்துக்குள்ள வரும்போது ஒரு பெரிய பரவசமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன தோணும்னா மற்ற எந்த வேலைகள் செய்தாலும் இந்த தியானம் தன்னை இழுக்கிற மாதிரியும், இந்த தியானத்துக்குள்ளேயே தன்னை தக்க வச்சுக்கிற மாதிரியும், இந்த தியானத்துக்குள்ளேயே முழுமையாக நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படும். அது என்னன்னா அந்த அலைவரிசைக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் அதுதான் அந்த கனெக்டும்பாங்க. அது என்ன பண்ணுன்னா இவங்கள ஒரு தன்மையில இழுக்கும். இந்த இந்த பாதையிலே நீ வா அப்படிங்கிறது தான். இப்ப கண்ணு தெரியாத ஒருத்தரை நம்ம ரோடு கிராஸ் பண்ணி விடுற மாதிரி தான் நாம ஒரு பார்வையற்ற ஒரு மாதிரி தான் தியானம் பண்ணும்போது அந்த அலைவரிசை நம்மளை கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறது. இதை நிதானத்தோட ஒரு செயல் கிடைக்கும் போது அவங்க ஒரு நல்ல ஒரு பார்வையே இல்லை, ஆனா அவங்க பார்க்குற காட்சிகள் பிரமாதமா இருக்கு. அப்ப பார்வை இல்லாதவனுக்கு ஒரு பிரமாதமான காட்சிகள் தெரியும் போது அவன் எப்படி ஆனந்தத்தில் இருப்பான். அப்ப நல்ல தியானம் பண்ணி அலைவரிசையை வர்றவன்கிட்ட போய் அவனுடைய உணர்வுகளை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான். அதை விவாதிக்க முடியாது. அது மற்றவங்களுக்கு என்னன்னா அதை ஃபீல் பண்ண முடியாது. அவங்க என்னன்னா வேற ஒரு செயல்லேருந்து பேசுவாங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற நிகழ்வுகள். அதை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த மனிதன் என்னன்னா தன்னை சரணாகதி அடைந்து எங்கேயும் ரூட்டு மாறிடாம அந்த ஒரு பாதையில போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் போது அவன் இன்னும் மேம்பட்டு அவன் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அறிய முடியாத புத்தகத்திலேயோ இல்லை மற்ற விஷயங்கள் அறிய முடியாத விஷயத்த தனக்குள்ளே தெரிஞ்சுக்கிறான். அப்ப தனக்குள்ளே ஒரு விஷயத்துக்குள்ள அவன் பார்க்க தொடங்குறான் அப்படிங்கிறதா இதோட விஷயம்.